Hi everyone, welcome to my channel Women's Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வீட்டில் இருந்துகிட்டே உங்களோட ஸ்கின் என்ன டைப்புங்கிறத நீங்களே கண்டுபிடிக்கலாம். நம்மளில் நிறைய பேருக்கு நம்மளோட ஸ்கின் என்ன டைப்னே தெரியறதில்ல. அதனால் நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணாலும் அதில் இருக்க கெமிக்கல் நமக்கு பேடான ரிசல்ட் தான் கொடுக்கும். இதனால் பிம்பிள், பிளாக் ஹெட்ஸ்னு நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் என்ன டைப்புங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். தென் அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்கான ரிசல்ட் ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஸ்கின்னில் 5 டைப்ஸ் இருக்குது. நார்மல், ட்ரை, ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ். இந்த 5 டைப்ஸில் உங்களோட ஸ்கின் என்ன டைப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப சிம்பிள் தான். நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு மேலே எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனோ இல்லை எனி க்ரீம், நைட் க்ரீம் எதுவுமே போடாதீங்க. அப்படியே நீங்கள் ஏசி எதுவும் போடாதீங்க. ஜஸ்ட் ஃபேன்லேயே நீங்கள் தூங்கலாம். ஏசி போடுறதுனால உங்கள் ஸ்கின்னோட டைப் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்டான டைப்பை தான் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். மார்னிங் நீங்கள் எழுந்ததுமே ஒரு மிரருக்கு ஆப்போசிட்டில் போய் நின்றுட்டு உங்களோட ஃபிங்கர் வச்சு ஆர் ஏதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃபிங்கர் வச்சுட்டு நம்மளோட நெத்தியை நம்ம டி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட கண்ணத்தை நம்ம சி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட டி ஜோனில், அதாவது நெத்தியில் இருந்து உங்களோட நோஸ் அதுக்கு கீழே, லிப்ஸ் கீழே வரைக்கும் டி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டி ஜோன் உங்களுக்கு ஆயிலியாக இருந்ததுன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே சி ஜோன், அதாவது கண்ணம் ட்ரையாகவும் டி ஜோன் ட்ரையாகவும் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக நார்மல் ஸ்கின் தாங்க. எதுக்காக ஸ்கின் நார்மலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் பிளட் சர்க்குலேஷன் கரெக்ட். நார்மல் ஸ்கின் எப்போவுமே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக தான் இருக்கும். ட்ரை ஸ்கின் உங்களோட டி ஜோனில் ட்ரையாக இருக்கும், உங்களோட சி ஜோன் அதாவது கண்ணத்துலேயும் ட்ரையாகவே இருக்கும். அப்படி இருந்தால் அது கண்டிப்பாக ட்ரை ஸ்கின். நம்ம ஸ்கின் ட்ரையாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளோட பாடியில் வாட்டர் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால கூட நம்ம ஃபேஸ் ட்ரையாக இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட டி ஜோன் ஃபுல்லாக ஆயிலியாக இருக்கும். தென் உங்களோட சி ஜோன், அதாவது உங்கள் கண்ணமும் ஆயிலியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் தாங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பிம்பிள்ஸ், ஆக்னே ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது காம்பினேஷனல் ஸ்கின். உங்களோட ஃபோர்ஹெட் அண்ட் நோஸை சுற்றி உங்களுக்கு ஆயிலியாக இருக்கும். உங்களோட கன்னத்தில் ரொம்பவே நார்மலாக இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது காம்பினேஷனல் ஸ்கின். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது சென்சிட்டிவ் ஸ்கின். மார்னிங் நீங்கள் எழுந்ததுமே ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேஸில் அங்கங்கே இன்ச்சாக ஒரு மாதிரி ரெட் கலரில் எரிச்சலாக இருக்கும். அப்படி இருந்தாலே கண்டிப்பாக அது சென்சிட்டிவ் ஸ்கின் தாங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிகமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் மைல்டான ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் டைப் பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். இருந்தாலும் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஸ்கின் டைப் தெரிஞ்சுட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே மெயினான விஷயம். அதனால தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக நான் ஸ்கின் டைப் பற்றின வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஸ்கின் என்ன டைப்புங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.